மிக பிரம்மாண்டமான படம்னு சொல்லப்பட்ட படம். சத்யஜோதி ஃபிலிம்ஸு, அப்புறம் அருண் மாதேஸ்வரம், அப்புறம் உலக அளவுல மிகப்பெரிய நடிகர் அறியப்படுற தனுஷ் அவர்கள் நடிப்புல பேன் இண்டியா நடிகரெல்லாம் நடிச்சு வந்த படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படம் மிகப்பெரிய ஹைப் இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய கூட்டணி. ஸோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த தளத்தில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் எப்படி இருக்குது, அப்புறம் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி திரைமுன் சந்தைக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு 600 வருஷம் பழமையான ஒரு சிலையை வந்து சமஸ்தானத்தில் ஒரு சுதந்திர போராட்ட காலம். அது சமஸ்தானத்தில் இருக்கிற ராஜா வந்து முன்னாள் இருக்க ராஜாங்கள்லாம் வந்து தெரியாமல் அதை வந்து ஒரு கோயிலுக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சி பிரிட்டிஷ்காரங்க எடுத்து அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி அதை வந்து கடத்திடுறாங்க, கொள்ளையடிச்சிடுறாங்க. அதை வந்து மீட்டாரா இல்லையா ஹீரோன்றது தான் ஒன்லைன். இனி படத்தில் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் வந்து நடக்கிற காலகட்டங்கள் வந்து சுதந்திர போராட்ட காலகட்டம், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காலகட்டங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் வசிச்சுட்டு வர கிராமத்தில் ஒரு சமஸ்தானம். அந்த சமஸ்தானம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிற வரியெல்லாம் கட்டிட்டு வர மாதிரி ஒரு ஒரு ஆங்கிலேயர் கட்டுப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அவங்க வந்து ராஜா வந்து ஆங்கிலேயர் என்ன சொன்னாங்களோ கேட்டுவாங்க. ஸோ அவங்க பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அப்படியான காலகட்டங்களில் ஒரு நேரத்தில் வந்து இந்த அடக்குமுறை அதில் வந்து மக்களை வந்து அடக்குமுறையில் வச்சிருக்கிற சமஸ்தான ராஜாவும் சரி, அவரு வந்து அவங்க கூட சேர்ந்தவங்களாம். ஸோ இது வந்து பிடிக்காம தனுஷ் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த அடக்குமுறை வந்து பிடிக்கல. நம்மள வந்து இவங்க வந்து அடக்கி வச்சிருக்காங்க, சமஸ்தானம் இருக்காங்க. அதுக்கு பதிலா நம்ம பிரிட்டிஷ் ஆர்மியே நம்ம நல்லா நடத்துறாங்கன்னு சொல்லி, அவங்க உங்க குடும்பத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மில போய் சேர்றாரு. பிரிட்டிஷ் ஆர்மில சேர்ந்தப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 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 இந்திய நாட்ட சேர்ந்த தேசப்பற்றாளர்கள்லாம் வந்து ஒரு போராட்டம் செய்றாங்க, பிரிட்டிஷ்காரங்கள எதிர்த்து. இவர் பிரிட்டிஷ் ஆர்மில இருக்கிறதால அவங்கள வந்து சுடுறதுக்கான மேலதிகாரி ஆர்டர் குடுக்குறாரு. அத வந்து தனுஷ் அவர்கள் வேண்டா வெறுப்பா வந்து ஏத்துக்கிட்டு, அந்த ஆர்டருக்கு வந்து ஒபே பண்ண முடியாம ஒரு வேற வழி இல்லாம சுடுறாரு. சுட்டுட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி, கடைசியில அது ஆர்டர் போடுற அந்த ஆஃபீஸரே சுட்டுட்டு தலைமறைவாயிடுறாரு. ஸோ இவர வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கம்ன்ற மாரி இவர் தலைக்கு வேல வச்சுடுறாங்க. ஸோ இந்த மாரி காலகட்டங்கள்ல தனுஷ்க்கு அந்த ஒரு கோயில்ல பிரிட்டிஷ்காரங்க வந்து அவர் தனுஷோட ஊர்ல இருக்க கோயில்ல இருக்க ஒரு சிலைய வந்து பழங்காலத்து சிலைய வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வந்து திட்டம் அத வந்து திரும்ப கொண்டு வர ஒரு முயற்சியில வந்து அந்த சமஸ்தான ராஜா வந்து இறங்கும்போது, அவரு வந்து ஒரு ஐடியா பண்றாரு. அது என்னன்னா, தலைமறைவா இருக்க தனுஷ் கிட்ட சொல்லி, அந்த சிலைய மீட்டுட்டு வந்தா அவங்க ஆளுங்கள வந்து கோயிலுக்குள்ள அலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல ஆஃபர குடுக்குறாரு. தனுஷ் அத ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிலைய மீட்டாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் பேலன்ஸான கதை. இந்த படத்துல ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா, படத்துல வந்து தனுஷோட நடிப்பு சிறப்பா இருக்கு. அவரோட கேரக்டர வந்து சிறப்பா உணர்ந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த தடவ அந்த ராணுவத்துல வந்து சுடும்போது அந்த ரத்தத்த பார்த்து பயப்படுற சீன்லாம் சிறப்பா பண்ணியிருக்காரு. அது இல்லாம எமோஷன் காட்சிலாம் நல்லா கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. சிறந்த தேசிய விருது பெற்ற நடிகர் படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட பாட்ட சிறப்பா பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமான கேரக்டர்ல குமாரவேல். அவரோட நடிப்பும் படத்துல நல்லா இருக்கு. குமாரவேல் ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படத்துல அந்த கதைக்குழுவுல இருந்தவரு. அவரு பல தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. பல வருஷமா நடிப்புல கண்டிப்பா எடுத்துக்கிறவரு. இந்த படத்துல தான் முழு நீள படத்துலயும் வர மாரி அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் குடுத்துருக்காங்க. அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல சிறப்பா பண்ணி படம் எடுத்திருக்காரு. படத்துல பிரியங்கா மோகனுக்கும் முக்கியமான கேரக்டரு. அதையும் அவர் உணர்ந்து நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல சந்தீப் கிஷன், அஸ்வின் குமார், அப்புறம் காளி வெங்கட், ஜான் கொகேன், ஜெயபிரகாஷ் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் படம்லாம் அவங்க ரோல வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. குறிப்பா காளி வெங்கட் ஒரு கேரக்டர் வந்து நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காரு. படத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு கேரக்டர் வந்து சிவராஜ்குமார். அவர் வந்து படத்துல வந்து தனுஷ்க்கு அண்ணனா வராரு. அவரோட கேரக்டர் அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு. மாஸா இருக்கு அவர் வர சீன்லாம். அவர் சீன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. படத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னா, அ படத்தோட பிஜிஎம் தான். ஜிவி பிரகாஷ் பின்னி படம் எடுத்திருக்காரு. தேசிய விருது கிடைக்கிற அளவுக்கு சிறப்பா இருக்கு. படத்துல வந்து டெக்னிக்கல் குரூப் சிறப்பா பணியாற்றியிருக்கு. அந்த காலகட்டங்கள்ல கொண்டு வந்திருக்க மாரி அந்த ஒரு காலகட்டங்கள்ல உள்ள அந்த ஒரு ராஜாங்கள் காலம் அந்த மாரி சுதந்திர போராட்ட காலங்கள்ல பிரிட்டிஷ்காரங்களோட ட்ரெஸ்ஸு, உடையெல்லாம் நல்லா கேமரால கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா முயற்சி பண்ணி அந்த காலத்த கண் கண் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு.
இந்த படத்துக்கு பேர் வில்லரம்னு சொல்லலாம். அது இல்லாம படத்துல வந்து மைனஸ் இல்லையா சார்னா, மைனஸ் இருக்கு. மைனஸ் என்னன்னா, படத்துல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போகுது. ஃபைட்ட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். லென்த்தி ஃபைட்டா இருக்கு. அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது இல்லாம படத்த ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதனால இந்த போராட்டக் குழு வந்து இவங்க வந்து போராளிகளா? இல்லன்னா சுதந்திரத்த எதிர்த்து போராடுறாங்களா? இல்லன்னா இந்தியாவ எதிர்த்து போராடுறாங்களா? பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட்டிவா இருக்காங்களா? ஒரு தெளிவா இல்லாத நிலைமையில இருக்கு. அத கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாம். அ படத்துக்கு செகண்ட் பார்ட்லயாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். லீடு குடுத்து முடிச்சிருக்காங்க. அ அது இல்லாம இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ப்ளஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பெண்ணியம் பற்றிலாம் பேசுது. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள நுழையிற கோயில் நுழைவு போராட்டத்தெல்லாம் வலியுறுத்துது. அது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இயக்குனருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, தனுஷ் ரசிகர்கள கவரக்கூடிய அளவுல படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பா கவரும். மைனஸ்ன்னு அது இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவும் போர்லாம் அடிக்காது. ஓரளவுக்கு என்கேஜிங்கா போயிடும். ஸோ இதான் அந்த படத்தோட ரிவ்யூ. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வேற எதுவும் இருந்துச்சுன்னா முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.